கேக்குதா உங்களுக்கு?
this. Glory be to God the Father, the Son, and the Holy Spirit. Amen. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. Good evening and praise the Lord. We welcome you all for this evening lockdown family prayer fellowship, a service and a praise and worship that we do for glory of God daily during this lockdown season. உங்கள் யாவரையும் இந்த இனிய மாலை நேர ஜெப கூட்டத்திற்கு வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். விடுதலையின் ஜெபத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு அருமையான ஒரு நாளை கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு நல்ல நாளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகத்தான ஒரு செயல் இந்த புயல் இந்த கஷ்டங்கள் இருந்தும் தேவனோட பத்திரமாய் காத்துக் கொண்டிருக்கிறார், ஸ்திரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். God has been along even in the storm, and God has been along even in the cyclone. In every situation, God has been upholding us and leading us. That is the most important part. Our God is a heavenly God, a good God. And before we start, I would like to inform, yesterday the service was a supposed Christmas, and we happened to celebrate a supposed Christmas, November 25th, praising and singing all the carols for the glory of God. நேற்றைய தினத்திலே நவம்பர் 25 ஒரு சப்போஸ் கிறிஸ்மஸ் ஆக இந்த நாளை கொண்டாடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகமே கொண்டாடும் பொழுது நேற்றைய ஒரு ஆராதனை தேவனுக்கென்று மகிமையாய் ஒரு சப்போஸ் கிறிஸ்மஸ் ஆக தேவன் கொண்டாடும்படி கிருபை செய்தார். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு இந்த கூட்டத்திற்கு நேரத்திற்கு வர முடியாத காரணம் மின்சாரத்தினுடைய ஒரு பாதிப்பும் மற்றும் இன்டர்நெட்டுடைய பாதிப்பு, இந்த சைக்ளோனுடைய பாதிப்பு இருந்தாலும் தேவன் நம்மோடு கொண்டிருக்கிறார். தேவன் பெரியவர். Many could not join us yesterday because we know, because of the cyclone, because of the storm, and because of the electricity and the power internet problems that we had yesterday. But God is so good. கண்களை யாவர் மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. I call upon Sister Mary Manohar to come forward and to lead us all in prayer for this evening meeting. அந்த மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி அவர்களை முன்பாக அழைத்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் பா. நீர்
பெரியவர் ராஜா. தகப்பனே, நீர் வல்லமையானவர் தகப்பனே. ஐயா, எங்களை சுற்றிலும் ஆண்டவரே நடக்கிற இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, ஏசப்பா, நீங்க எங்களை எவ்வளவு பத்திரமாய் நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். சுவாமி, இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர் ஏசப்பா. இந்த ஆராதனையில கலந்துக்க கூடிய அந்த சலாக்கியத்தை நீர் தந்திருக்கிறீர். நன்றி சாமி. ஆண்டவரே, ஏதோ சுவாமி ராஜா, உங்களுடைய பிரசனத்திற்குள்ள நாங்கள் கடந்து வருகிறோம் இசையா. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவும்படிக்கு ஜெபிக்கிறேன் இசப்பா. எங்களை தகுதிகளாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனே. ராஜா, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே ஒரே குடும்பமாக உங்களை ஆராதிக்க ஆண்டவரே நீர் எங்களை அழைத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் இசு சுவாமி. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும் விட்டு போகாதபடிக்கு தகப்பனே ஆராதனையில கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க இசு சாமி. யாரையெல்லாம் வர முடியலையோ அவங்கள சீக்கிரத்துல கலந்து கொள்ள உதவி செய்யுங்க இசு சாமி. அப்பா, இந்த நேரத்துல ஆண்டவரே எங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரே தடையில்லாதபடிக்கு கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஒரு ஜாரிங்கோ ஆண்டவரே, எந்த ஒரு ஆடியோ சிஸ்டமுடைய ப்ராப்ளமோ, எந்த மைக்கோடைய ப்ராப்ளமோ ஆண்டவரே, மியூசிக்கோ எந்த ப்ராப்ளம் இராதபடிக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, இந்த நேரத்தை ஆண்டவரே நல்லபடியா துதிக்க ஆராதிக்க தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருதயத்திலே ஆண்டவரே நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. எங்களுக்கு ஞானத்தை தாங்க இயேசுசாமி. நாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவரே இந்த நேரத்துல கூட ஏசப்பா ஆண்டவரே ஒரு ஒழுக்கத்துடன் இருக்க கர்த்தரை நீர் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நன்றி தகப்பனே. மறுபடியும் ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமுடைய நாமத்துக்கு தருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவன பிதாவே. ஆமென். Amen. Thank you, sister, for leading us all in prayer. And God has given you to pray for all of us. நிச்சயமாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சகோதரியாக அனைவருக்கும் ஜெபிக்கும்படியாக, ஒரு ஜெப வீராங்கனையாக இருக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நீங்கள் செய்த ஜெபங்களை, எடுத்த ஜெபங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you and your family, sister. Thank you so much. ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். முதல் கவியை, தெரிந்த கவியை நாம் பாடுவோம். Let's sing the known chorus that we always used to sing together. There is power, wonder working power. வல்லமை உண்டு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Glory be to God. Glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. நிச்சயமாகவே தேவன் ஒரு நல்ல நாளை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நல்ல நாளிலே நாம் அவரை துதிக்கும்படியாக ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் இந்த நாளிலே இல்லாமல் போனாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் கனங்களையும் ஏறெடுப்போம். It's a wonderful day God has given for us to survive, to praise His name, to glorify His name. And let's thank God for this wonderful day, for the merciful, wonderful day that God has given. முதல் பாடலை தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். தமிழ் பாடல். தேவனுக்கு மகிமைக்கென்று நாம் இதை பாடுவோம். Let's sing the first song, a Tamil song to glorify God.
ஆயிரம் வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா தேவவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றது. ஆயிரம் வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா தெய்வவாக்கிது, பசுமை பொற்காலம் வருகின்றது. ஆயிரம் வருட அரசாட்சியே. கண்கள் தூங்கையே பாருங்க, ஈகத்தில் கர்த்தாவும் மகிமை தங்கும். கண்கள் தூங்காயே பாருங்க, ஈகத்தின் கர்த்தாவும் மகிமை தங்கும். குழந்தையின் கரங்கள் பாம்பின் மண் புதரு, களங்கம் பயம் இன்றி விளையாடுமே. குழந்தையின் கரங்கள் பாம்பின் மண் புதரு, களங்கம் பயம் இன்றி விளையாடுமே. ஆயிரம் வருட அரசாட்சியால் பரிசுத்தவான்கள் ராஜ்யமே, பரமபிதா தெய்வவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றது. ஆயிரம் வருட அரசாட்சியே. வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, விருட்சங்களைய கருத்தரே. வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, விருட்சங்களைய கருத்தரே. அமைதியாவும் சுகவாழ்வாற்றிருக்கும் அற்பாய சொல்லர்கள் அது இல்லையே. அமைதியாவும் சுகவாழ்வாற்றிருக்கும் அற்பாய சொல்லர்கள் அது இல்லையே. ஆயிரம் வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்கள் ராஜ்யமே, பரமபிதா தெய்வவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றது. ஆயிரம் வருட அரசாட்சியே. கிறிஸ்து ராஜா புவியாளுவார், கிடைக்கும் நீதி எளியவர்க்கு. கிறிஸ்து ராஜா புவியாளுவார், கிடைக்கும் நீதி எளியவர்க்கு. பரிபூர்ணம் அடைந்த மெய்தூய பக்தர்கள் பரனோடு நீதி அரசாளவே. பரிபூர்ணம் அடைந்த மெய்தூய பக்தர்கள் பரனோடு நீதி அரசாளவே. ஆயிரம் வருட அரசாட்சி, பரிசுத்தவான்கள் ராஜ்யமே, பரமபிதா தெய்வவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றது. ஆயிரம் வருட அரசாட்சி. Hallelujah. Amen. Praise the Lord. இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள மாறு மாறு வாசிக்கின்ற சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 150 அதிகாரம் முழுவதுமாக. The sponsor is taken from the book of Psalm chapter 150. Please read it and get the God's blessings for you and your family. இந்த வசனங்களை படித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன்.
Hallelujah. Praise the Lord. Sisters, can you hear us? Praise the Lord, sister, brother. Can you hear us? Hallelujah. Hallelujah. Sister, கேக்குதுங்களா? பிரதர் ஒண்ணுமே கேட்கலங்க பிரதர். ஓகே, ஒரு நிமிஷம் சிஸ்டர். Praise ye the Lord, praise God in his sanctuary, praise him in the firmament of his power. Praise him for his mighty acts, praise him according to his excellent greatness. Praise him with the sound of trumpet, praise him with the psalm and harp. Hello? Yes, sister. Hello? Can you hear us, sister? Praise him with the trumble and dancing. Praise him with strings, instrument, and organs. Praise him upon the loud cymbals. Praise him upon the high sounding cymbals. Let everything that hath breath praise the Lord. Praise ye the Lord. Amen. Amen. சிஸ்டர் கேக்குதுங்களா இப்போ? இல்லைங்க பிரதர், இல்லைங்க பிரதர். இல்ல சுத்தமா கேட்கலீங்களா? ரொம்ப மைல்டா கேக்குறது, ரொம்ப கம்மியா கேக்குறதுங்க பிரதர். இப்போ கேக்குதுங்களா சிஸ்டர் இப்போ? ஓகேங்க பிரதர். ஓகே. ஓகே. கிளியரா இருக்குங்களா? பிரதர். ஓகே. Praise the Lord. Praise the Lord. Thank you, sister. Second song, it's an English song. Let's sing to the glory of God. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். In his time, he makes all things beautiful. In his time, Lord, my life to you I bring. May each song I have to sing be to you a lovely thing. In your time, Lord, my life to you I bring. May each song I have to sing be you a lovely thing. In your time. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Check. In his time, he makes all things beautiful. In his time, Lord, my life to you I bring. May each song I have to sing be to you a lovely thing. In your time, Lord, my life to you I bring. May each song I have to sing be to you a lovely thing. In your time. In your time, he makes all things beautiful. In your time, Lord, my life to you I bring. May each song I have to sing be to you a lovely thing. In your time,
time. Lord, my life to you I bring. May each song I have to sing be to you a lovely thing in your time. There's a time. He makes all things beautiful in that time. Lord, I'm waiting for that day to live with you every day, watching day and night all day in that time. Lord, I'm waiting for that day to live with you every day, watching day and night all day in that time. Hallelujah. Amen. Today's first reading is taken from the book Philippians chapter 4 verse 7. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்போடு அழைக்கிறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். And the peace of God which passeth all understanding shall keep your heart and mind through Christ Jesus. Amen. 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 நிச்சயமாகவே ஆண்டவர் மொழிகளை சொல்லிக் கொடுக்கிறவர், வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறவர். Thank you sister for reading it. God bless you and your family abundantly. நிச்சயமாகவே கர்த்தர் சகோதரியின் குடும்பங்களையும் சகோதரியும் கர்த்தர் இன்னும் மென்மேல ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வசனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி அவங்க அன்போடு அழைக்கிறேன். A third song, it's going to be a Tamil song. Let's sing for the glory of God. நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை சேவிப்பேன் நான் முழுதும், நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே. You are my hiding place. You are my fortress. You are my friend in need.
You are my God. You are my hiding place. You are my fortress. You are my friend in need. You are my God. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am. You are my Savior. You are my healer. You are my strength in need. You are my God. You are my Savior. You are my healer. You are my strength in need. You are my God. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am. You are my shepherd. You are my comfort. You are my hiding place. You are my God. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. And I will worship you with all of my heart. And I will seek your face all through my life. And I will serve you, Lord, with all that I am. Here I am. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am, O Lord. Here I am.
Hallelujah. Amen. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். The Gospel book of John, chapter 16, verse 13. Please read and get the God's blessing for you and your family. Hallelujah. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Howbeit, when he, the Spirit of truth, is come, he will guide you into all truth, for he shall not speak of himself, but whosoever he shall hear, that shall he speak, and he will show you things to come. Amen and amen. கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless this wonderful verse. Let's sing the fourth song, the glory of God. நான்காவது பாடல் ஆங்கில பாடலோடு சேர்ந்து பாடும்படியாக தேவன் துதிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். Soon and very soon, we are going to see the King. Soon and very soon, we are going to see the King. Soon and very soon, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. No more crying there, we are going to see the King. No more crying there, we are going to see the King. No more crying there, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. No more dying there, we are going to see the King. No more dying there, we are going to see the King. No more dying there, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. Soon and very soon, we are going to see the King. Soon and very soon, we are going to see the King. Soon and very soon, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. Hallelujah. நிச்சயமாகவே நாம் தேவனை நாம் காண போகிறோம். We're going to surely see God very soon. 2 Timothy chapter 1 verse 7. 2 Timothy 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எடுத்தவர்கள் தேவனுக்கென்று வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்வேன். Please read on and get the God's blessings as you read the word of God. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். For God hath not given us the spirit of fear, but of power and of love and of sound mind. Amen. Amen. May God bless the wonderful words and may God bless the family who happen to read it. நிச்சயமாக கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இதை வாசிக்கிற அருமையான சகோதரியையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. Hallelujah. Please read the Bible reading because it is something that God has given a strength for us to read it.
ஒருவேளை நாம் வயசானவர்களா இருப்போம் என்றால், ரொம்ப வயது முதிர் சென்றவர்களா இருப்போம் என்றால், நம்முடைய கண் பார்வை குறைவற்றதும், நம்முடைய காது மந்தமா இருந்தும், நம்முடைய புத்தி சரியாக இல்லாத ஒரு காரணத்தால் நம்மளால் அப்படி வாசிக்க முடியாமல் போய்விடும். But God has given all that to us. If we are old and one day we're going to turn out old, sometimes even our ear might get a little more down in hearing, or our voices or our eyes could have gone old, where we're not able to read or we're not able to talk or anything. But God has given the wonderful blessing in us that we're able to see, we're able to read, we're able to glorify God. நிச்சயமாகவே இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, அதை நாம் வாசிக்கும்போது, தேவன் அதை படிக்க ஒரு ஆசிரியத்தை கொடுத்திருக்கிறார். Whichever language you're comfortable, please read the word of God, because the more you read the word of God, God is going to bless you. நிச்சயமாக அவருடைய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அதன் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சியின் நேரம். தேவனுடைய மகிமைக்கென்று உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களை நன்றி மறவாமல் சாட்சியாய் சொல்லும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். Please render your testimonies and glorify God, because God has done so much in your life. Let's not forget all those things. Let's thank God by saying our testimony. சாட்சியின் நேரம், testimony time. Praise Lord, Anna. Praise the Lord, ma. Hello. Praise the Lord, ma. Praise the Lord. Hello. Praise the Lord. Hello. கேக்குதாமா? அண்ணா, ஆக்சுவலா இன்னைக்கு கேக்குதுங்களா அண்ணா? கேக்குதுமா, கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. கேக்குதுண்ணா. ஆக்சுவலா இன்னைக்கு எங்க வீட்டுல திடீர்னு மதியானத்துல இருந்து பவர் கட் ஆயிடுச்சு. சோ எங்களுக்கு ஓகேண்ணா, எங்களுக்கு தெரியல பவர் கட் ஆனோம்னா நாங்க நினைச்சோம் சரி பவர் ஜென்ரலா பவர் கட் ஆயிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு லைக் வெரி அப்படியே விட்டுட்டோம். சரி பவர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வேற வந்திருந்தாங்க, என்னோட ஆண்டி வந்திருந்தாங்க, கசின் வந்திருந்தாங்க, குட்டி குழந்தைங்க வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் கரண்ட் வரவே இல்லை. எங்க அம்மாவும் வெளியில போயிருந்தாங்க. சோ we didn't know what was happening. நாங்க அப்படியே we were sitting. அப்புறம் ஈவினிங் 6 o'clock ஆச்சு, ஒரு 3 o'clock, 4 o'clock, 5 o'clock, 6 o'clock ஆயிடுச்சு, பவர் வரவே இல்லை. அப்ப டவுட் வந்துருச்சு, ரொம்ப நேரம் பவர் இல்லாம இருக்கேன்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுல எல்லாம் பவர் இருந்துச்சு, எங்க வீட்டுல மட்டும் பவர் இல்ல. சோ வீடு, ஏன்னா இங்க நாங்க அம்மா வீட்டுல இருக்கோம், என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. இபி கால் பண்ணி கேட்டா அவங்க வந்து இப்ப வந்து 6 o'clock மேல ஆயிடுச்சு, இப்ப வந்து சரி பண்ண முடியாது, நெக்ஸ்ட் நாளைக்கு மார்னிங் தான் வந்து நாங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோட்டர்ல சுத்தமா தண்ணி இல்ல, ஆக்சுவலா மோட்டர் போடல, சுத்தமா தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் we were just praying. எல்லா மொபைல்லயும் பேட்டரிஸ் எல்லாம் இல்ல, எல்லா சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆல் த மொபைல்ஸ் வேர் ஆஃப். தண்ணி இல்ல, பவர் இல்ல. மணி 6 o'clock, 7 o'clock ஆயிடுச்சு. we were just waiting. அம்மா வந்த உடனே பார்த்துட்டு she called one of the person whom she knew. அப்புறம் I really praise God. அவர் வந்து it was just a temporary arrangement. நிறைய wires எல்லாம் கட் ஆயிருக்கு. it will take a long time for to recover. அதை சரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் அட்லீஸ்ட் டெம்பரரியா நீங்க ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு பவர் இருக்கிற மாதிரி ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஐ ரியலி பிரேஸ் காட். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இது விட்டுருந்தோம்னா ஒரு எப்படி ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆயிருக்கும் பவர் வரதுக்கு. ஏன்னா நிறைய இது இட்ஸ் வெரி ஓல்ட் பில்டிங். நாங்க இங்க இருக்கிற வீடு வந்து ரொம்ப பழைய பில்டிங் ஆக்சுவலா. அதனால அந்த ஒயரிங் எல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு. ஸோ சரி பண்ணணும்னா எப்படி ஒரு 1 or 2 days ஆகும். அது வரைக்கும் சுத்தமா கரண்ட் இல்லாம, தண்ணியும் இல்லாம, mobiles illama, we were like thinking what we'll be doing அப்படின்னு. But I really praise God. Things were sorted out and we are able to power வந்துருச்சு and everything is back to normal. I really want to praise God for his complete his care towards us. நாங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல எங்களால. we were just thinking what can we do அப்படின்ட்டு. But God immediately sent a person and sorted out things. I really praise God for this wonderful miracle and wonderful for this protection and guidance and support and his care towards us. Thank you, Anna. Amen, amen. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு 3 நாளைக்கு முன்பதாக என்னோட வீட்லயும் எனக்கு கரண்ட் போயிடுச்சு. அப்போ நான் என்னை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்க, அப்படியே கரண்ட் இல்லாம தூங்கினாங்க. காலையில் திடீர்னு எழுந்துச்சு பார்க்குறேன் கரண்ட் இல்லை. உடனே ஃபேஸ் மாற்றி பார்த்தா இன்னொரு ஃபேஸ்ல கரண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த நாள், இன்று நாம் வாழக்கூடிய இந்த நாளும் நேற்றும், yesterday and today, many parts of the state and also the South India,
எங்கெல்லாம் மழையினுடைய தாக்கம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் கரண்ட் கட்டா இருந்துச்சு, கரண்ட் கட்டுன்னு வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்னுடைய வீட்டுல ஆண்டவர் கொஞ்சம் கூட கரண்ட் கட் பண்ணவில்லை. நேத்தும் இன்னைக்கும் முழுமையாக கரண்ட் இருந்தது. நேற்றும் ஆண்டவர் நாங்கள் துதிச்சோம், துதி பாடினோம், இன்றைக்கு துதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிறைவாக நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா செய்வார். பிரீதா சொன்ன அருமையான சாட்சி. தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, ஆண்டவர் எப்படியாவது யார் மூலியமாவது ஒரு தெய்வத்தின் மூலியமாவது ஆண்டவர் உதவி செய்வார். காரணம், அவரை நம்பி இருப்பவருக்கு அவர் நல்லவர். Those who trust in God, and for those people God is really a good God, because the reason is we put our faith in him. நிச்சயமாக நம்முடைய ஒரு விசுவாசத்தை அடையாளமாக நாம் அவரை விசுவாசத்தை அலுவலை காட்டும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக பெரிய காரியங்களை செய்கிறார். And it is nice because when Preeta happened to thank God by saying this testimony, God is going to uphold her and her family more and more. நிச்சயமாக இந்த சாட்சியின் நிமித்தம் தேவனை மையப்படுத்திய பிரீதா மென்மேலும் கர்த்தருக்கென்று சாட்சியை சொல்லும்போது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறார். அதை பார்த்துக் கொண்டிருக்க போகிறோம். தேங்க்யூ பிரீதா ஃபார் ஷேரிங் திஸ் டெஸ்டிமனி. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். Any more testimonies to share? Please come forward and share it. சாட்சிகள் இருந்தால் நீங்க சொல்லுங்க, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I would like to share my test. Yes, sister, போங்க சொல்லுங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட், கேக்குதுங்களா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், கேக்குது. சொல்லுங்க. ஹலோ, கேக்குது சிஸ்டர். சிஸ்டர் கேக்குது. நேத்து எங்க வீட்டுக்கிட்ட பயங்கரமான நேத்து எங்க வீட்டுக்கிட்ட பயங்கரமா மழையும் காத்து. அப்ப எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற சில மரங்கள்லாம் விழுந்துருச்சு. மெயின் ரோட்ல இருக்கிற சில மரங்கள்லாம் எங்களுக்கு விழுந்துருச்சு. அப்புறம் மேல வச்சிருந்தெல்லாம் அப்படியே பறந்துருச்சு. எங்களுக்கு வெறும் நெட்வொர்க் இஷ்யூ தான் இருந்ததே தவிர எங்களுக்கு பவர் ஆஃபும் இருந்தில்ல. எனக்கு மத்தபடி வேற எந்த சேதாரமும் இல்லை. இந்த தண்ணியும் நிக்கல. கடவுளுடைய கிருபை பெருசா இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியல. அந்த புயல் கடறதுக்கும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கிட்ட பக்கத்துல ஒருத்தவங்க மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க திடீர்னு. கையில இருக்கிற மெயின் நர்வ் கட் ஆயிட்டு. பட் ஆனா கரெக்ட் டைம்ல அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்ததால அவங்களுக்கு உயிர் சேதம் எதுவுமே இல்லாம கர்த்தர் காத்தாரு. இட் வாஸ் வண்டர் ஆஃப்டர் வண்டர், மிரக்கிள் ஆஃப்டர் மிரக்கிள் எஸ்டர்டே. சோ என் கர்த்தர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர் அப்படின்றத I can really see that. So all glory and praise to the one living God. Thank you, brother. Amen. Hallelujah. நிச்சயமாக கர்த்தர் நல்லவர். காரணம், அநேக சூழல்கள் ஏற்பட்டாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். God has been so good as he has protected us from all those dangers. And I thank Sister Mary for sharing this testimony for the glory of God. கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். காரணம், இந்த நாள் நான் கொடுக்க வேண்டிய சாட்சி என்னவா இருக்குதுன்னா, சென்னை பட்டணம் முழுவதும் பெரிதான ஒரு வெள்ளம் எல்லா இடத்துலயும் இருக்குது. இன்னும் வடியில, இன்னும் ஆவடி, அம்பத்தூர், இன்றும் சுனாமி ஏரியா, இந்த ஏரியாங்களெல்லாம் நீங்க பார்க்க போனீங்கன்னா இன்னும் சென்னையினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ், முடிச்சூர், பெரிய பெரிய இடங்கள் எல்லாம், தாம்பரம்ல இருக்கிற இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயனாவரம், எல்லா இடத்துலயும் அநேகமா வெள்ளம் இருக்கு. ஆனா என் வீட்டுக்கிட்ட ஆண்ட ஒரு வெள்ளமும் அனுக்க விடல. நேற்று இரவு மீட்டிங் முடிச்சுட்டு மேல மொட்டை மாடி போய் பாக்குறேன். அப்படி ஒரு காத்து. என் வீட்டுக்கு மேல இருந்த அந்த ரூஃப், அந்த மொட்டை மாடியில இருந்த ஒரு ரூஃப், ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஆஸ்பெஸ்டாஸ் கிழிஞ்சி தொங்கி கீழே விழுந்துருச்சு. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு இரும்பு ஆஸ்பெஸ்டாஸ் அப்படியே அடிக்குது பறந்து வர்றதுக்கு. ஆனா கர்த்தர் எங்களை பத்திரமாய் காற்றுக்கொண்டார். எங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் வரல. நான் வண்டி வச்சாலும் சேஃபா இருந்துச்சு. கரண்ட் கட் ஆகல. இன்டர்நெட் ப்ராப்ளம் எல்லாமே எதுவுமே இல்லாம ஆண்டவர் சுகமாய் காத்திருக்கிறார். அநேகர் இன்று உறங்கக்கூட இடம் இல்லாம, உணவு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நேற்று இரவு அம்மா ஜெபம் பண்ணும் போது வார்த்தை சொன்னாங்க, அந்த தீயணைப்பு ஈடுபடுறவங்களையும், அந்த தீயணைப்பு ஊழியர்களும், கார்பரேஷன் ஊழியர்களும், யாரெல்லாம் மக்களுக்கு போய் உதவணும்னு நினைக்கிற அந்த நல்ல எண்ணங்களோடு கூட இருங்க. எந்த ஒரு சேதம் அணுகாம காப்பாத்துங்க. இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் அவர்களுக்காக இருக்க வேண்டும். நாம் ஸ்திரமாக வீட்டுல இருக்கிறோம். வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும், அவங்க இடத்துல போய் அவங்களை காப்பாத்தி கூட்டு வரத்துக்கும், ஒரு மெழுகுவத்தி கொடுக்கறதுக்கும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அரசாங்க அதிகாரிகளும் சரி, இல்ல தன்னர்வு தொண்ட ஆர்வலர்களும் சரி, இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்க முடியும். ஏன்னா நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இன்னைக்கு என்னுடைய சொந்த அக்கா ஸ்மைலி அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகி 2 பன்றிகள் நல்லா காலைல ஓட்டி விளையாடிட்டு இருந்த 2 பன்றி
வந்து கரண்ட் அடிச்சு செத்து போயிருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா தேவனுடைய ஸ்திரமா வைத்திருக்கிற அநேகத்துல பாம்பு, பூச்சி, புறான்லாம் வருது. கர்த்தர் பத்திரமா காத்து கொண்டிருக்காரு. இதுவே ஒரு பெரிய சாட்சி. வெள்ளம் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல், இன்டர்நெட்டோட, எலக்ட்ரிசிட்டியோட, சுகத்தோட, பலத்தோட, உணவோட, உடுத்த உடையோட, தலைக்கு மேல ஒரு கூரையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிய சாட்சியா எண்ணுகிறேன். தேவனுடைய மகிமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Thank you. Any more testimonies you can share for the glory of God. சாட்சிகளை தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. ஓகே, ஒரு சிறிய பாடலை பாடி நாம் தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. I'll praise you with all of my life. I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength. All of my hope is in you. Let's sing together. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. It's in you. Let's sing one more time, because this song, it says, all our life and strength and hope, it's in Lord. நிச்சயமா நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சத்துவம் எல்லாம் ஆண்டவரத்தில் இருக்கிறது. அந்த ஒரு மகிமைக்காக நாம் ஆண்டவரை துதித்து இந்த பாடலை பாடுவோம். நமது நாவினால் இதன் புகழ்ச்சியை நாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்வோம். Let's dedicate this song and all this praises to God by saying this again. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. It's you and in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. I'll praise you with all of my life. I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength. All of my hope is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. It's in you. Hallelujah. Amen. கண்களை அவர் மூடி ஒரே ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்கின்ற வசனங்கள், ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வசனங்கள், நாங்கள் படித்து அதனோட அர்த்தத்தை புரிந்து கொண்டு உம்முக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியா நீர் கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தையும் இந்த ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாக கிருபை செய்யும். இயேசு நோக்கி கெஞ்சியுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே சப்போஸ் கிறிஸ்துமஸ் என்று ஆராதனையிலே நாம் கிறிஸ்துமஸ் கேரல்களை பாடினோம். நவம்பர் 25, டிசம்பர் 25 எப்படி கிறிஸ்துமஸோ, நவம்பர் 25 ஒரு சப்போஸ் கிறிஸ்துமஸ் அப்படி நம்ம சில நேரங்களில் இந்த நாட்களிலே அநேக ஆலயங்களிலே கேரளினுடைய ஒரு பாடல்கள் குழு பாடல்கள், அந்த கேரள் சர்வீஸ் எல்லாம் நடைபெறும். கேரள் ஆராதனை நடைபெறும். இந்த நாளிலே, இந்த மழையிலே, இந்த கொரோனாவுடைய கோரத்தில் இருக்கிற அநேகர் சபைகளுக்கு போக முடியாத காரணமா இருந்தபடினாலே நேற்று ஆண்டவர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் இந்த ஜூம் வழியாக விடுதலை ஜெப வீட்டின் ஊழியத்தின் விடுதலை ஜெப ஊழியத்தின் சார்பாக இந்த ஆராதனை நடைபெற்றது. ஆனால்
மழையின் சீற்றத்தை கொண்டு மற்றும் கரண்ட், பவர், எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட் மற்றும் ஆட்களினுடைய நபர்களை நினைவில் கொண்டு நேற்று பாடல்கள் மட்டும் பாடி சாட்சிகள் மட்டும் பகிர்ந்து ஆராதனை முடிக்கப்பட்டது. வேதவசங்கள் வாசிக்கப்பட்டது. ஆனால் செய்தி இந்த நாளைக்கு என்று ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. So it is God's will that many should listen to the word of God today. God wants that to happen. நேற்று தினத்திலே நாம் வாசித்த அந்த வசனங்கள் இன்றைய நாம் வாசித்தோம். இந்த வசனங்கள் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு புது நாளுக்குள்ளே ஒரு புது மாதத்திற்குள்ளே நாம் காடி வைக்க போகிறோம். It is not something that we happen to look at as a normal day. நிச்சயமாக இது ஒரு சாதாரண ஒரு நாளாக இருக்க முடியாது. காரணம், இந்த மாதம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்க போகிற மாதம். So the starting of in many countries you can see, நிறைய மேல்நாடுகளிலே இந்த அக்டோபர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதங்களும் கிறிஸ்துமஸுக்கு உண்டான ஷாப்பிங், கிறிஸ்துமஸுக்கு உண்டான எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா நம்ம ஊர்ல மட்டும் அந்த நவம்பர் மாசம் லாஸ்ட்ல தான் நம்ம ஆரம்பிச்சு ஒரு 25க்குள்ள கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிச்சுட்டு நியூ இயர்க்கு நம்ம தயாராகிடுவோம். ஆனால் கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நமக்கு என்று பிரத்யேகமா கொடுக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். Because many have not tasted the real peace of God. நிச்சயமாக அநேகர் கர்த்தருடைய தெய்வ சமாதானத்தை உணராத இருக்கிற ஒரு காலகட்டத்திலே இந்த பண்டிகை காலம் வரும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம், அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், தின்பண்டங்கள், இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் பரிமாறிக்கொண்டு கிஃப்ட்ஸ் கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ் கேம் எல்லாம் விளையாடி கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும். பெரியவங்க சின்னவங்க ஒருத்தர் போய் பார்த்து சமாதானத்தை கூறி நடக்கிற ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஆனா வேதத்தின் அடிப்படையில இதை ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நான் பார்த்தோம். இந்த சமாதானம் அந்த ஒரு மாதத்திற்கோ ஒரு வாரத்திற்கோ இல்ல ஒரு நாட்களுக்கோ மட்டும் இல்லாமல் நம்மோடு எப்பொழுதும் இடைபடும்படியாக இருக்கிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்கிறீர்கள். பிலிப்பியருடைய புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே இந்த ஒரு 8 மாத 6 மாத காலமாக இந்த கொரோனாவுடைய நோய் மற்றும் அநேக மரண ஓலங்கள், அநேக உடைய சுகவீனங்கள் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லாம ஒரு சூழ்நிலை, வீட்டிற்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரே நேரத்துல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வெளியில கூட போக முடியாம ஒரு வெண்டிங் இல்லாம கொஞ்சம் சில நேரங்கள்ல கொஞ்சம் சண்டையும் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா இது எல்லாமே நடந்திருக்கும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் நெருங்கி போகும் பொழுது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். Because we believe all those best of things that we're going to receive, whether it's clothes or whether it's money or blessings or meeting people or good food or singing for the glory of God, ஒரு கேரல் பாடுறதோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம். வருடம் முழுவ காத்திருக்கிறோம் இந்த ஒரு மாதத்திற்காக. இன்னும் ஒரு 3 நாட்கள் நாம் என்ன பண்ண போறோம், புது நாட்களுக்குள்ள நாம் புது மாதத்துல நம்ம காலத்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது அப்படி எல்லா புத்திக்கும், அதாவது இந்த இடத்துல பார்க்க போனோம்னா எல்லா புத்திக்கும் என்றது மனிதன் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம், மனிதனுக்கு எட்டக்கூடாத ஒரு ஞானம், பெருமையின் நிமித்தம் இருக்கிற ஒரு ஞானம், மற்றும் அது மட்டும் இல்லாம என்கிட்ட எல்லாமே இருக்குதுன்ற ஒரு அகந்தையினுடைய ஒரு வெளிப்பாடு, இது எல்லாத்துக்குமே ஒரு மேலாக இருக்கிற ஒரு சமாதானம். பிகாஸ் சம்டைம்ஸ் யூ ஃபீல் உங்களை யாரோ கொஞ்சம் சப்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். whether it's words or whether it's actions, கொஞ்சம் உங்களை வந்து கொஞ்சம் மட்டப்படுத்தி பேசுற மாதிரி, கொஞ்சம் காயப்படுத்தி பேசுற மாதிரி, கொஞ்சம் உங்களை ரொம்ப ஒரு மாதிரி உங்களை பலமுள்ளவர்ல நீங்க பலவீனர்ல ஆக்குற மாதிரி பேசக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்லுகிற விஷயம் ஆஸ்தியை பற்றியோ சம்பத்தை பற்றியோ இல்ல சுகத்தை பற்றியோ பலனை பற்றியோ ஆண்டவர் பேசல. ஆண்டவர் பேசக்கூடிய விஷயம் சமாதானம். இந்த சமாதானம்னு ஒண்ணு உள்ள வந்துச்சுன்னா சமாதானம் கூட சந்தோஷத்தை கூட்டு வரும். சந்தோஷம் உள்ள வந்துச்சுன்னா சந்தோஷத்துக்குள்ள ஆனந்தம் உள்ள வரும். ஆனந்தம் உள்ள வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வீட்டுக்குள்ள வரும். When not only this, when this peace comes, it comes along with joys, it comes along with happiness, it comes along with caring and love and share and affection, everything. So ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு இதுல hallelujah, amen, hallelujah, hallelujah. Yes, Preetha, glory be to God. Preetha அருமையான ஒரு டெக்ஸ்ட் ஒன்னு அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா நான் படிக்கிறவங்க எல்லாருக்கும். பிரீதா படிக்கலாமா? with your permission படிக்கலாமா? நீங்க
ஷுவர் அண்ணா. ஏன்னா கண்டிப்பா அண்ணா. ஏன்னா எனக்கு வந்து இந்த டிசம்பர் ஃபீல் வந்தாலே ஐ ஹாவ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விதமான ஒரு சமாதானம். எங்க மை ஃபாதர் பாஸ் இயர் 2000. அந்த வருஷம் கூட கிறிஸ்துமஸ் அப்போ எனக்கு எனக்கு சொல்ல தெரியாத ஒரு ஃபீல், ஒரு ஜாய். அது இட் cannot be explained actually. It's a very honest and it's a very beautiful feel actually. Amen, amen. Thank you, ma. So, Preeta, our message அமைச்சிருக்காங்க. Oh, it is an unsaid feeling of joy, a kind of bliss. Nothing can give this feel than the season of Christmas. நிச்சயமாகவே உண்மை. ஏன்னா கடவுள் நம்மோடு இருக்கும்போது அந்த சமாதானம் இருக்கு பார்த்தீங்களா? பெரிய ஒரு 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 சண்டை சச்சரவுக்குள்ள பெரிய சமாதானம் இல்லாத சூழ்நிலையில வீட்டுக்குள்ள இது இல்லை அது இல்லைன்னு சொல்ற விஷயத்துல வீட்டுக்குள்ள அநேக ஒரு புது விஷயங்கள் வரும். புது ட்ரெஸ் வரும், புது வகையான சாப்பாடு, உணவு பரிமாற்றம், புது வகையான அன்பு, புது ஆட்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. புதுசா நம்ம ஆளுங்களை ஒரு இடத்துல பார்ப்போம். சர்ச்ல வெளியேறங்களை பாடும்போது நம்ம பார்ப்போம். அநேக விஷயங்கள் நடைபெறும். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் எந்தெந்த வழியெல்லாம் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வருது நீங்க பாருங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில். It is not only about the physical thing, what you're going to do. It is kind of a wonderful feeling. It fills your heart, a joy of the joy filled with your heart. உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தனைகளையும் உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே, ஆல் த டிசைர்ஸ், நீங்க ஆசைப்படுற விஷயங்கள், நீங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கிற விஷயங்கள், விசுவாசமா ஆண்டு கேட்கிற எல்லா விஷயங்களும் அந்த அந்த முதல் ரூட், அந்த முதல் சீட், சிந்தனை, தாட், அந்த ஒரு இன்டென்ஷன், சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக இந்த எல்லா விஷயங்களும் தேவ சமாதானத்தின் மூலம் ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த ஒரு நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். ஏன்னா இந்த நாளுக்குள் நாம் கால் எடுத்து வைக்கும் பொழுது இனி வரப்போகிற பிரச்சனை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு வருடமும் எல்லா வகை இயற்கை சீற்றமும் வரும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது தமிழ் பழமொழியில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஐப்பசியில இல்லாத அடைமழையும் கார்த்திகையில இல்லாத கனமழையும் இருக்குமா அப்படின்னு ஒரு பழமொழிக்கு ஈடா இப்படி இருக்குமே, கண்டிப்பா மழை பெஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா. ஆனா கடவுள் பாருங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆண்டு பெரிய ஒரு மழையை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரிகளும் எல்லா அணைகளும் நிரம்பி எல்லா மதகுகளும் ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு நாம தண்ணி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் இல்ல? It is a good sign that we can say that we are entering into a peaceful, a blessed month. அந்த மாதத்துக்கு காலை வைக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர், நீங்க கேட்கலாம் அநேகத்துல வெள்ளங்கள் இருக்குது. சிம்பிளா ஒரு விஷயம் நான் சொல்றேன். மனுஷனுக்குன்னு ஆண்டவர் வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்திருக்க, ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் இன்று என்ன பண்றாங்க, குளத்தையும் குட்டத்தையும் போயிட்டு மண்ணு ரொப்பி வீடு கட்டிட்டு அங்க போயிட்டு நான் வீட்டை மாதிரி இருக்கேன், என் வீட்டை சுற்றி தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை இவங்க பயன்படுத்தாமலாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்து அந்த தண்ணிகளை வற்றி போக பண்ணி ஆண்டவர்கள் சுயமா வாழ வைத்திருக்கிறார். அநேக இடத்துல சில பயிர் சேதங்கள், உயிர் சேதங்கள் எல்லாம் இருக்கு. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் தெரியாது மட்டும் இல்லை. ஆனா நமக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நல்ல ஒரு சீதோஷன்ல ஒரு கூல் பிரீஸ், நல்ல ஒரு இதமான காத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய புத்திகள் எல்லாமே சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் பெரிய ஒரு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். பிகாஸ் நேற்று என்னுடைய ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்த பார்த்தேன். இங்க அப்படி மழை பெய்யுது, வீட்டுல வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வடை சுடுங்க, காஃபி சோடா கொடுங்கன்னு கேட்கிறாரு. என்ன சீசன் நல்லா இருக்குன்னு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம், இது எல்லாம் கொடுக்கிறது ஆண்டோடைய வார்த்தை இங்க சொல்லப்படுகிற தெய்வ சமாதானம். அந்த சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ள வரும்பொழுது, இந்த எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் வீட்டுல அது காலத்தில் இருக்கும் பொழுது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள மட்டுமல்ல, மாற்றிவிடும். வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுகிற ஒரு விஷயத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் அல்லாமல் ஆண்டவர் அருமையான வசனங்களை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் வரும்பொழுது சில நேரங்கள்ல you need not be a prophet. நீங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டாம், நீங்க ஒரு பெரிய ஊழியரா இருக்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல எண்ணங்களும், நல்ல இன்ஸ்டிங்ஸ், நல்ல இன்ட்யூஷன்ஸ், நல்ல ஒரு உணர்வுகளும் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த மாதத்தை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அது ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்கும். முக்கியமா நீங்க பார்க்க போனீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டீங்க. உங்களோட கொஞ்சம் வாழ்க்கை தரத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அவங்களை நீங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க. இந்த எண்ணங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க ஒரு காரியங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது, நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது
சகல சத்தியத்திற்குள்ளும், எல்லா உண்மைக்குள்ளும், எல்லா நியாயத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நீங்க கொஞ்சம் கூட சுயமா இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இருப்பீங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். He has been telling you to help somebody. He has been telling you to go and do something for others where you can do it because you are blessed in a way that you can do it. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறபடியால் உங்களை கொண்டு உங்களை கருவியாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இந்த நலமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார். எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம், எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம். இந்த ஒரு பண்டிகை காலத்துல நாம் அநேக விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Because a festival does not come only with other worldly things of having fun and frolic and eating the good food and dressing the good dress and just having a good lifestyle. Not only talks about that, it talks more about how you going to be living an exemplary life for others. நிச்சயமாக இந்த பண்டிகை காலத்துல நீங்க மற்றவர்களுக்கு என்று உங்கள் வாழ்க்கையிலே என்ன நலமான காரியங்களை செய்து கொண்டு போகிறீர்கள், அதன் மூலியமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless you just because God knows very well how to bless you, and God wants to bless you abundantly more and more, where He knows what is the best for you and what is that God expects from you. உண்மையாகவே இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம மனதிற்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் நமக்கு ஏற்படுகிறது. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா மீதி எல்லா நாளும் பயப்படுவோம். இந்த மார்ச் மாசம் வந்தா இந்த இயர் எண்டிங்ன்ற ஒரு பயம் நம்மளுக்கு இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடியுது. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது எக்ஸாம் நேரம், இந்த நேரம் அந்த, ஆனா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை முடிக்கும் கிட்ட வரும்பொழுது பிள்ளைகளுக்கு எப்ப எக்ஸாம் முடியும், எப்ப நம்ம வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம், இல்லை எப்ப நம்ம வந்து குடும்பத்துல நல்லா சாப்பிடலாம், வெளியில எங்கேயாவது போகலாம், ஜாலியா இருக்கலாம், நல்லா பாடலாம், நல்லா இது பண்ணலாம், நிறைய ஆசைகள் நமக்குள்ள இருக்கு. காரணம் நம்முடைய பயங்கள் எல்லாம் நீங்கிவிடும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? He gives strength. In the first place, He gives strength and the power. Second thing He gives is the knowledge. ரொம்ப clear knowledge. ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கார். இந்த பலமும் ஸ்ட்ரெங்கும் அன்பும் லவ்வும் தெளிந்த புத்தி இருக்கிற கிளீன் நாலேஜ் எல்லாம் 100% நமக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரயோஜனமாக கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க முடியும். கர்த்தருடைய சித்தப்படி நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக நாம் செய்ய முடியும். இதுதாங்க அன்பு. உண்மையிலேயே அதுல வர ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே வராது. இந்த திருச்சபைகள் என்ன பண்ணாங்க, இந்த சர்ச்சஸ்ல இந்த நாட்கள்ல உங்ககிட்ட சொல்ல விஷயம்னா, அவுட்ரீச் போறோம், ஏழைகளுக்கு கொடுக்க போறோம், உங்களுடைய வேஷ்டி சட்டைகளை கொடுங்க, உங்களுடைய துணிகளை கொடுங்க, தானியங்களை கொடுங்க, இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் கொடுத்தாலும் மனசுக்குள்ள கலக்கறதுன்னா அது உண்மையான போய் சேர்ந்தா சரியான ஆளுக்கு போய் சேர்ந்தா. ஆனா நம்ம கையில இருந்து நம்ம எடுத்து அது உண்மையான கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அதுல இருக்கிற ஒரு ஆனந்தம், நம்ம புது துணி போட்டாலும் புது சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்ல ஒரு விஷயங்கள் எது பண்ணாலும் அந்த திருப்தி இருக்காது. காரணம் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியா கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு இல்லைங்களா? We have been in the hand of giving, not in the hand of receiving. நம்ம கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கிஃப்ட் கொடுத்துக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, தாத்தா பாட்டிகளுக்கு பேரப்பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, பேரப்பிள்ளைங்க தாத்தா பாட்டிகளுக்கு கிஃப்ட், இதெல்லாம் இருந்தாலுமே இது ஒரு குடும்பத்திற்குள்ள இருக்கிற ஒரு அன்பு. ஆனா மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும் போது அது மூலம் இருக்கிற ஒரு அன்பு ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு நல்ல விதையா இருக்கு. இட் இஸ் a good seed. அந்த நல்ல விதை வளரும் பொழுது உங்களுக்கு பணத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு ஆனந்தம். கர்த்தர் என் மூலமாக இதை செய்திருக்கிறார், இன்னும் நான் செய்யணும். அநேக இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்துமஸ் காலங்கள்ல உதவி செய்கிற நல்ல மக்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல மனங்கள் ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம், கர்த்தர் இன்னும் ஆசை வச்சு இன்னும் நிறைய செய்ய ஆசைப்படுறேன், இதுதான் சொல்லுவாங்க. காரணம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இந்த காலங்களில் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பிரியப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். இந்த வருடம் முழுவதும், ஏன்னா ஈஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், அவருடைய ஒரு தியாகத்தை நீங்க ரொம்ப நினைச்சு பார்ப்பீங்க. எனக்காக தன்னுடைய தோல்ல சதையில இருந்து பிச்சு அவர் கொண்டு போட்டப்போ கூட ஆண்டவர் அந்த சிறுவிலை எனக்காக மறித்தாலும் நம்ம நினைக்கிற நாள். ஆனா இந்த நாள் ஒரு சுக செய்தியினுடைய நாள். காரணம் அவர் வரும்பொழுது, பூமிக்கு வரும்பொழுது அவர் உங்களை ஆளுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்கள் பாவங்களை ரட்சித்து கூட இருக்கிற அந்த நல்ல வசனம் நீங்க பாக்குறீங்க. He is being named as Emmanuel, he is being named as Jesus Christ. நல்ல விஷயங்கள் ஆண்டவர் உலகத்துக்கு வரும்போது அநேக நல்ல விஷயங்களை கொண்டு வருகிறதா விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் மட்டும் எடுத்துக்கொண்டு வரவில்லை, ஆண்டவர் அவரோடு எடுத்து வந்து நமக்கு கொடுத்து நமக்கு யாரெல்லாம் ஆண்டவர் காட்டுறோ அவர்கள் உதவி செய்யும்படி ஆண்டவர் கட்ட எவ்வளவு நல்ல விஷயம், ஆசீர்வாதமான விஷயம். ரோமனுடைய புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆமேன். விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க. காரணம்
நம்ம இப்போ இத்தனை மாதங்களும் மாம்ச சிந்தையாவே இருந்துட்டோம். பிகாஸ் we've been thinking about the future. எப்படி இருக்க போது, பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும், கணவன் எப்படி பார்த்துக்கணும், மனைவி எப்படி பார்த்துக்கணும், பெற்றோர் எப்படி பார்த்துக்கணும், இந்த மாம்சமாவே இருக்கிறோம். விசுவாசனுடைய ஒரு அடிப்படையில் இருந்தாலும் நம்ம சில நேரங்களில் ஃப்ரெஷ்ஷியா மாம்சமா நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆவியானவர் இந்த கிறிஸ்துமஸ் காலம் நடத்தும் போது வித்தியாசமா நம்ம ஃபீல் பண்றோம். we've been getting the best of things. What is the best that we can give? நம்ம அம்மா அப்பாக்கோ, நம்ம பிள்ளைங்களுக்கோ, நமக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ நம்ம என்ன நல்ல செய்யணும். காரணம் இது எல்லாம் ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறது. ஆவியானவருடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வந்து பாத்தீங்களா, ஜீவன், சமாதானம், அன்பு, பலன், இதெல்லாம் நல்ல விஷயங்களே திருப்பி 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 ஆண்டவர் வந்து இந்த நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். So it is our thought that we need to be very positive in this wonderful month. நம்ம எதை செய்யறோமோ ஆண்டவருக்கு மகிமையா செய்யணும், எதை செய்யறோமோ நன்மையா செய்யணும், எதை நம்ம செய்யறோமோ அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு நம்மள ஒரு கருவியா பயன்படுத்தும்படியா கொடுத்திருக்கிறார். அநேக விஷயங்கள் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு நாம் ஒரு உதவியா, ஒரு நலமா, ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். Because many people, when you give something or when you pray for them or when you do something in their life, அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் ஒரு தேவதூதனை போல உங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு ஏஞ்சலை போல அனுப்பிச்சிருக்காங்க. காரணம், ஆண்டவர் நம்முடைய அனுப்பும் பொழுது அவருடைய பார்வைகளுக்கு நாம் தேவதூதலா இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பார்வைகளுக்கு ஆண்டவர் நமக்கு காட்டின ஒரு பெரிய ஒரு பாக்கியம், மற்றவரோட வாழ்க்கை இல்லாத ஒரு பாக்கியம், மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியா நம்மளை கருவியாய் பயன்படுத்தி இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறதோ, ஏதாவது பிசிக்கல் ஹெல்ப் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ, இல்ல வந்து ஒரு பண ரீதியா ஹெல்ப் பண்றதோ, இல்ல ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதோ, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய ஆவியை நம்ம நடத்துது. இட்ஸ் காட் ஸ்பிரிட். அவருடைய சிந்தை, அவருடைய ஜீவன், அவருடைய சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய ஒரு வழிநடத்தலை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பேருக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியம் இருக்குதோ இல்லையோ, நமக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம். ஏசாயா அவனுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனம் நீங்க பார்க்கும் பொழுது என்ன அழகா இருக்கா. For unto us a child is born, unto a son is given, the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஒரே வசனத்துக்குள்ள ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கும்படியாக, உங்களுக்கு புரியும்படியாக எடுத்துக்கிட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தத்துவம் தோள் மேல் இருக்கும். The government of what we are living, it will be on his shoulder. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமத்தை சொன்னாலே எல்லா வகையான நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஓடிவிடும். ஆலோசனை கர்த்தா, குழம்பி போயிருக்கும் பொழுது அவர் ஆலோசனை பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார், ஒரு தகப்பனாக கர்த்தா இருக்கார். வல்லமையுள்ள தேவன், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நித்திய பிதா, என்னாலும் வாழக்கூடிய, நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு நித்திய பிதா, ஒரு தகப்பனா இருக்கிறார். சமாதான பிரபு, சமாதான சந்தோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, சந்தோஷத்தினுடைய ஒரு முதல் குறியீடு இந்த சமாதானம். இந்த சமாதானத்தை ஆண்டவர் பாருங்க எத்தனை விஷயங்களை அழகா எடுத்திருக்கார். He is a Prince of Peace. He is also the Everlasting Father, the Mighty God. He is a Counselor, a wonderful God that we have. And the government has been upon his shoulder. And he has come into this world as a son. For us, it is the child is being born. நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானமாய் வாழும்படியாய், அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பின்பற்றும்படியாய். ஒருவேளை நமக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம், 1000 பினான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ள எல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த நல்ல விஷயங்களை இல்லாதவர்களுக்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். முக்கியமாக தேவனுடைய ஒரு பிரசன்னத்தை, தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய ஒரு வழிநடத்துதலை இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கென்று பிரியமாய் நாம் எடுத்து செல்ல வேண்டும். காரணம், அனைவருக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு சான்ஸ் இல்லை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனா ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட முடியாது, நல்ல ஒரு உடையை உடுத்த முடியாது, பெட்ரிடனா இருப்பாங்க. நிறைய விஷயம் நீங்க பார்க்க போனா ரொம்ப ஸ்டிஞ்சியா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொஞ்சத்தை கொடுத்தாலும் ஆசீர்வாதமா கொடுத்திருக்காரு. மற்றவருடைய வாழ்க்கையிலே அதை பயன்பெறும்படியாய் சந்தோஷமா அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படியா கொடுத்திருக்காரு. எவ்வளவு நல்ல தெய்வம். சோ இந்த நாளிலே இந்த வசனங்களை பார்க்கும்போது சமாதானம் என்று இந்த வார்த்தை வருகிறது. இன்னும் பார்க்கணும், அன்பு வருகிறது, பலன் வருகிறது. இன்னொன்னு, ஆண்டவர் கொடுக்கிற எல்லா விஷயங்களும் அவரே சீர் செய்கிற விஷயமா பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம குழம்பு போறோம்னா ஆலோசனை கொடுக்கிறார். நம்மளால நடக்க முடியாது, நமக்கு சாத்தியம் இல்லை, நம்ம நம்பும் போது அதிசயமான காரியங்களை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமுள்ள தேவனா நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். அவர் என்றும் வாழக்கூடிய சிறுவீனத்தில் இருந்தும்
பலவீனத்திலிருந்து நம்ம விடுவிச்சு நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். எல்லாற்றுக்கும் மேல நம்ம குடும்பங்களிலும் நம்முடைய சொந்த பந்தங்களிலும் நம்முடைய நண்பர்களிடத்திலும் நம்ம ஆலயத்திலும் திருச்சபைகளிலும் எங்க சென்றாலும் வீட்டுல வெளியில நம்ம ரோட்ல எங்க போனாலும் நம்முடைய ஒரு வாழ்க்கையில அவருடைய சமாதானம் இருக்கிறது. அவருடைய தேவன் அந்த பிரபுவினுடைய ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கு. அப்படின்னால இந்த சமாதானத்தை நம்ம மூலமாக மற்றவர்கள் கண்ணாடியாக பெற்றுக்கொள்றாங்க. We are reflecting the peace of God because he has been pouring it on us and we've been giving to others. This is a wonderful thing that God is talking to us. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நினைத்து நாம் துதித்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களே ஒருவரையோடு ஒருவர் நாம் ஜெபத்திலேயும் மற்ற என்னென்ன விஷயங்கள் நம்ம தாங்க முடியுமோ நாம் ஒருவரையும் தாங்கிக் கொள்வோம். கண்களை யாவரும் மூடுவோம். ஒரே ஒரு தேவனை நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே எங்களுக்காக ஆண்டவரே நீர் செய்திருக்கிற நன்மையான காரியங்களை நாங்கள் படித்து பார்க்கிறோம். சுவாமி, நீர் வல்லவர், நீ நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். தேவனே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இந்த அருமையான தருணங்களை நாங்கள் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். இந்த அருமையான வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். இந்த அருமையான ஆண்டவரே இந்த உணர்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கிருபை செய்திருக்கிறீர். சுவாமி, அன்றை வரப்போற நாட்களிலே உம்முடைய கரம் எங்களை காத்து வழிநடத்தும் விசுவாசிக்கிறோம். சுவாமி, அன்று உம்முடைய கரம் எங்களை நடத்தும். உம்முடைய ஞானமானது எங்களை ஆலோசனைகள் நடத்தும். அன்று நீர் வழிநடத்தும் நாங்கள் செய்வோம். அனைத்தையும் செவ்வையாய் நன்மையாய் நீதிமானாய் ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பினுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி கிருபை செய்யுங்க. அன்று இன்று வந்திருக்கிற இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களை மென்மேலும் உயர்த்துங்க, பலப்படுத்துங்க. அவர்களை ஆண்டவரே உங்களுடைய இடைக்கட்டினால் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பா நீங்க இடைக்கட்டி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை அவர்கள் அன்னுதினமும் ஒரு நொடிப்பொருளும் உணர்வுபடியாக செய்யுங்க. ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒரு நடமாடுகிற ஒரு வீடுல சாட்சியாக நாங்கள் வாழ்க்கை முடியாத செய்யுங்க. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே எங்கள் மீது நீ கொடுத்திருக்கிற இந்த ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் நாங்கள் உமக்கென்று ஆண்டவரை கண்ணாடிகளாக பிரதிபலிக்கும்படியாகவும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் மற்றவர்கள் ஜெபிக்கவும் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அநேக நன்மைகளை நாங்கள் செய்யவும் கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்யவும் குடும்பங்களை சந்தோஷமாக வைத்திருக்கவும் ஆண்டவரே அநேக சூழ்நிலைகளை நாங்கள் உண்மை அறிந்து கொண்டு உங்களுடைய வழிநடத்தி உங்கள் அன்பிலே நாங்கள் நினைத்திருக்க முடிக்கிறது செய்யுங்க. ஆண்டவரே இந்த நேரத்திலே இந்த நாடு முழுவதும் இருக்கிற எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, வெள்ளத்தால் கஷ்டப்படுகிறார்களோ, ஆண்டவரே என்னெல்லாம் ஆண்டவரே இந்த ஒரு மழையினுடைய சீற்றத்தால் கஷ்டப்படுகிறார்களோ, பொருட்கள் இழந்து வீடுகளை இழந்து உணவு இல்லாமல் ஆண்டவரே கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறார்களோ, சிறு பிள்ளைகள் வயதானவர்கள் குடும்பத்திலே பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த எல்லாமே பாதுகாத்துக் கொள்ளும். உண்மைகளை தாரும் அன்று இந்த நாளிலும் இந்த மக்களுக்காக உதவி செய்கிற நல்ல உள்ளம் படைத்த பணியில் இருக்கிற இந்த காரியத்தை கொடுக்கிறோம். ஃபயர் பீப்புளுக்கு ஆண்டு ஃபயர் சர்வீஸ் பீப்புளுக்கு ஆண்டவரே இந்த சமுதாயத்தை உதவி செய்கிற நல்ல உள்ளங்களை இந்த தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்கிற நல்ல உள்ளங்களை அந்த கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒருவரையும் மீது ஆசீர்வதித்து ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இந்த இயற்கை சீதோஷ நிலையை ஆண்டவரை ஏற்ற காலத்தை நீ மாற்றிக் கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் அன்றே முடிச்ச பலத்த சட்டைக்குள்ள நாங்கள் கொடுக்கிறத செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அன்று உமக்கு விரோதமாக நாங்கள் ஏதாவது செய்திருப்போம் என்றால் அதை மன்னிங்க. ஆண்டவரை எங்களுடைய போக்கிலும் மரத்திலும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கும்படி செய்யுங்க. அந்த குடும்பங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் மனது கஷ்டப்பட்டிருப்போமானால் அதை மன்னிக்க முடியாது கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அனைத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. என்னுடைய பாவங்களை கழுவுங்க, பரிசுத்தமாக்குங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பரிசுத்தாவியை ஊதி எங்கள் வீட்டுக்கு தருதுங்க. பலப்படுத்தி காத்துக்கொண்டு வழிநடத்தும்படியா ஆசீர்வதிக்கும்படியா மீட்பர் இயேசு நான் கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாளில கலந்து கொண்ட குடும்பங்களோடு இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Amen. Amen. கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய வழிநடத்துதலும் அவருடைய சமாதானமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அனைவருக்கும்
உரித்தாக உங்கள் போகையிலும் வருகையிலும் தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். May God's blessing and may God's guidance and His peace and His salvation be to you and your family as you go out and come. May God's protection be along with you. Thank you for joining us tonight. God bless you all. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் சேர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். Thank you all. Good night. Good night, Anna. Good night, Auntie. Thank you, Anna. Good night, ma. Good night, ma. God bless you. Good night. Thank you, brother. Thanks, Auntie. Good night. Thank you, sister. God bless you. Thank you. Okay.